நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபாலோ பண்ணும்போது எவ்வளோ பெரிய ரிவார்டு கொடுக்கும் அப்படிங்கிறது நிறைய கதையில கேட்டிருக்கோம். இப்போ வேற ஒரு கதையில பார்க்கலாமா? ஹலோ எவ்ரிவன். ஒரு கிராமத்துல ரவி அப்படின்னு ஒருத்தர் இருந்தானா. அந்த மக்கள் கிட்ட யாராச்சும் ரவி அப்படிங்கிறவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியும்னு கேட்டா, தெரியுமே, தோ இந்த வீடுதான், அந்த 2வது சந்து அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவன் யாரா இருக்கணும்? பணக்காரனா இருக்கணுமா? நல்ல மதிப்புடையவனா? நல்ல பெரிய வேலை இல்லையா? இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. ஆனா ஒரு மதிப்பு இருந்தது. பணக்காரங்கிற மதிப்பு இல்ல, நல்ல வேலையில இருக்காங்கிற மதிப்பு இல்ல. ஏன்னா அது ரெண்டுமே அவனுக்கு இல்ல. அவன் சாதாரணமா ஆடு மேய்க்கிற ஒரு ஆள். அவனை எப்படி ஊருக்கே தெரியும் அப்படின்னு கேட்டா, அவன் வாழ்க்கையில நேர்மை, ட்ரூத் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த ரொம்ப தீவிரமா பிராக்டிஸ் பண்ணான். இந்த மாதிரி ஒரு ட்ரூத் பிராக்டிஸ் பண்ற ஒரு ஆளுக்கு ஒரு சின்ன டாஸ்க் ஃபேட்டால என்னன்னு தெரியுமா? இந்த மாதிரி மலைப்பகுதியில ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு போன போது ஒரு நாள் வித்தியாசமான ஒரு ஆடு பார்த்தாங்க. அந்த வித்தியாசமான ஆடு எப்படி இருந்தது அப்படின்னா, உடம்பு ஃபுல்லா பொன் தோல் கொண்டிருந்ததாம். இன்னும் சொல்ல போனா அவன் கோல்டன் ஷீப் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டான். இந்த மாதிரி ஒரு விலை மதிப்புள்ள ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடம் தெரியாம இருந்துட்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்பா. திருப்பி கதைக்கு போலாமா? இந்த பொன் போல் மின்னிய ஆடை நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அரசன் கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. அதுக்கு அந்த அரசன் சொன்னாங்க, இப்போ வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆடு தொலைஞ்சிருச்சுன்னு எனக்கு கம்ப்ளைண்டே வரல. உன்னோட நேர்மைக்கு இதை நான் பரிசீலிக்கிறேன், நீயே வச்சுக்கோ அப்படின்னு. சரின்னு சொல்லி சந்தோஷமா வீட்டுக்கு எடுத்துட்டு போவான். முதல் நாள் அதிலிருந்து வர எல்லா பொருட்களையுமே தனக்கு நினைச்சுக்கிறான். அடுத்த நாள் பார்த்தா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ கஷ்டம் இருக்கு, நம்ம அவங்களுக்கு உதவணும் அப்படின்னு பக்கத்து வீடு, எதிர் வீடு, நாடுன்னு எல்லாருக்கும் உதவி அவன் தான் மட்டும் வளராம மற்றவர்களையும் வளர்த்து அந்த உண்மையின் பரிசு அவன் சந்தோஷமா எடுத்துக்கிட்டான். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒண்ணு கிடைச்சா நம்ம எல்லாரோடையும் ஷேர் பண்ணுவோமா? ஏன் நீங்க ஷேர் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதை கமெண்ட்ல சொல்லுங்க. The கருத்து what I am saying is, practicing truth is very hard, but once we start to practice it, we will master it. அவ்வளவுதான். Bye bye.